பல யுகங்களுக்கு முன்பு தெய்வங்கள் மக்கள் கேட்கும் அனைத்து வரங்களை கொடுத்ததாகவும், மக்களுக்கு காட்சியளித்ததாகவும், அரக்கர்களை அழிக்க பல அவதாரங்களை எடுத்து பூமிக்கு வந்ததாகவும், தனது பக்தர்களை சோதிக்க பல திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்சி கொடுத்ததாகவும் நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் நாம் இப்பொழுது வாழ்கின்ற கலியுகத்தில் தெய்வங்களை காண்பது என்பது முடியாத ஒன்று. கோவில்களில் உள்ள சிலைகளை மட்டுமே நாம் கடவுளாக வழிபட்டு வருகிறோம். ஆனால் இதையும் தாண்டி சில மனிதர்களின் உடம்பில் தெய்வங்கள் நேரடியாக இறங்கி சாமி வந்து ஆடி தனது பக்தர்களது குறைகளை போக்க அருள்வாக்கு சொல்வது என்பது எந்த அளவிற்கு உண்மை? சாதாரண மனிதர்கள் மீது கடவுள் வருவது உண்மையா? அவர்கள் கூறும் அருள்வாக்குகள் உண்மையா என்பது குறித்து தற்போது காண்போம். ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் உள்ளதோ அதே மாதிரிதான் இந்த உலக மக்களும். கடவுளை நம்பக்கூடியவர்கள் ஒரு பக்கம் தெய்வ பக்தியில் மூழ்கியிருப்பார்கள். கடவுளை நம்பாதவர்கள் இன்னொரு பக்கம். இது அனைத்தும் ஒரு மூடநம்பிக்கை, நரம்பு தளர்ச்சி. அவர்கள் பொய் கூறுகிறார்கள் என்று நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பார்கள். பொதுவாக மற்றவர்களுக்கு சாமியை வரவழைக்க 2 முறைகளை பின்பற்றுவார்கள். 1. வர்ணித்து வரவழைத்தளந்த சாமிக்கு உகந்த பாடல்களை பாடி சாமியை வரவழைப்பார்கள். 2. உடுக்கை அடித்து வரவழைத்தல். கோவில்களில் பால்குடம், தீர்த்த குடம் போன்ற நிகழ்ச்சிகள் உரிமை மேளம் அடுத்துதான் நடைபெறும். எனவேதான் கோவில்களில் பெரும்பாலானோருக்கு சாமி வருவது என்பது நடைபெறுகிறது. இதற்கு முக்கிய காரணம் இந்த உரிமை மேளத்தின் சத்தம்தான். இசை ஆனது ஒரு மனிதனை எளிமையாக ஊடுருவிக் கொள்ளும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தத்தின் பொழுது உணர்ச்சிவசப்பட்டு தன்னை அறியாமல்தான் பலரும் ஆடுகின்றனர். எனவே இந்த சப்தத்தின் பொழுது ஒன்று காதை மூடிக்கொள்ள வேண்டும் அல்லது தனது கவனத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும். இவை அல்லாமல் தெய்வத்தின் மீது கொண்ட பக்தியால் அந்த உரிமை மேளத்தை நாம் ஆழ்ந்து கேட்கும் பொழுது அந்த இசை நம்மை ஆட்டிப்படைத்துவிடும். இதுதான் இசையின் வலிமையும் ஆகும்.